யோசிச்சு பாருங்க. வெறும் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உலகம் ஒரு பெரிய போரோட விளிம்புல நின்னுட்டு இருந்துச்சு. அமெரிக்கா, ஈரான் 2 நாடுகளுமே தாக்குதலுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் அமைதியாயிடுச்சு. அந்த உலகப் போர் நெருக்கடி எப்படி திடீர்னு தவிர்க்கப்பட்டது? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நேத்து கேட்ட போர் முழக்கங்கள் எப்படி இன்னைக்கு அமைதி ஒப்பந்தங்களா மாறுச்சு? வெறும் 24 மணி நேரத்துல நடந்த இந்த நம்ப முடியாத மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இந்த மர்மத்தை ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். இந்த திடீர் அமைதி உண்மையிலே ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல வேலை செய்யற கோடிக்கணக்கான வெளிநாட்டினருக்கு இப்போதான் கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வு வந்திருக்கு. அதை விட முக்கியமா உலக எண்ணெய் விலையும் உடனே குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது நேரடியா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா பாருங்க, இந்த அமைதி ஒரு பெரிய குழப்பத்தோட தான் வந்துச்சு. வெளியான செய்திகள் ஒண்ணுக்குன்னு சம்பந்தமே இல்லாம அப்படியே உள்டாவா இருந்ததால உண்மையிலே என்னதான் நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. உதாரணத்துக்கு நேத்து பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பாருங்க. நான் மறுபடியும் ஈரானை தாக்க போறேன். இந்த ஒரு வரி உலகத்தையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சுது. எல்லாருமே போர் பயத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே 180 டிகிரி பல்ட்டி. ஹார்மஸ் ஜலசந்தி வியாபாரத்துக்கு முழுசா திறந்திருக்குன்னு அவரே அறிவிக்கிறாரு. இந்த தலைகீழ் மாற்றம்தான் ஏன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்? இந்த மொத்த புதிருக்குமான விடை பெருசா யாரும் பேசாத ஒரு மறைமுக போர்ல ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு ப்ராக்ஸி வார். அமெரிக்கா ஈரான் டென்ஷனுக்கு நடுவுல இன்னொரு இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. வெறும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடந்த சண்டையில கிட்டத்தட்ட 2000 பேர் கொல்லப்பட்டாங்க. இது வெறும் நம்பர் இல்ல. அந்த மறைமுக போரோட தீவிரம் எவ்ளோ பெருசு, அப்பாவி மக்கள் எவ்ளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு காட்டுற ஒரு சாட்சி. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் இந்த மொத்த கதைக்கும் முக்கியமான திருப்புமுனை. ஒரு பக்கம் அமெரிக்காவும் அதோட கூட்டாளியான இஸ்ரேலும், இன்னொரு பக்கம் ஈரானும் அதோட கூட்டாளியான லெபனானும். இந்த 2 கூட்டணிகள் தான் இந்த மறைமுக போரோட மையப்புள்ளி. இங்கதான் ஈரான் ஒரு செஸ் கேம் ஆடினாங்க. ஒரு செக்மேட் வச்சாங்கன்னே சொல்லலாம். ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவங்க தங்களோட மிகப்பெரிய ஆயுதத்தை தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பயன்படுத்தல. அதுக்கு பதிலா தங்களோட கூட்டாளி நாட்டுக்காக பயன்படுத்தினாங்க. அந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் இந்த ஹார்மஸ் ஜலசந்தி. சிம்பிளா சொல்லணும்னா இது உலகத்தோட ஆயில் பைப்லைன் போற மெயின் ரோடு மாதிரி. உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்துல பெரும் பகுதி இது வழியா தான் நடக்குது. இத கண்ட்ரோல் பண்றது உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்கிறதுக்கு சமம். இப்ப பாருங்க, அந்த பிளான் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல அமெரிக்காவோட கூட்டாளியான இஸ்ரேல் ஈரானோட கூட்டாளியான லெபனான தாக்குது. இதுக்கு ஈரான் நேரடியா சண்டைக்கு போகல. அதுக்கு பதிலா ரெண்டாவதா தன்னோட பொருளாதார ஆயுதமான ஹார்மூஸ் ஜலசந்திய மூடுறாங்க. மூணாவதா ஈரான் ஒரு கண்டிஷன் போடுது. லெபனான் மேல நடக்கிற தாக்குதல் நிக்கிற வரைக்கும் இந்த வழித்தட மூடியே இருக்கும். இதனால என்னாச்சு? உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டுச்சு. நாலாவதா இந்த உலகளாவிய அழுத்தத்தால அமெரிக்காவே இஸ்ரேல போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க வைக்குது. கடைசியா அஞ்சாவது, ஈரான் தன்னோட கூட்டாளிய காப்பாத்துனதோட ஜலசந்தியையும் திரும்பத் திறக்குது. எவ்ளோ புத்திசாலித்தனமான ஒரு கேம் பாருங்க. ஃபீல்டுல போர் முடிஞ்சதும் அடுத்த போர் ஆரம்பிச்சது. அது வார்த்தை போர். அதாவது நடந்தத யாரு எப்படி சொல்றாங்கங்கிற கதை சொல்லும் போர். இது பிரசிடென்ட் ட்ரம்போட ட்விட்டர் பக்கத்திலேயே ரொம்ப வெளிப்படையா நடந்துச்சு. இங்க பாருங்க, சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் எவ்ளோ வித்தியாசம்னு. ஈரான் மேல கடற்படை முற்றுகை இன்னும் இருக்குன்னு ட்ரம்ப் ட்வீட் பண்ணாரு. ஆனா உண்மையில ஈரானிய கப்பல்கள் ஏற்கனவே ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடுச்சு. ஈரானோட அணுசக்தி தளங்களை தூள் தூளாக்கிட்டோன்னு சொன்னாரு. ஆனா சர்வதேச கண்காணிப்பாளர்கள் அங்க எந்த பாதிப்பும் இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த கேப்ல பழைய கணக்கையும் தீர்த்துக்கிட்டாரு ட்ரம்ப். உதவ வந்த நேட்டோ அமைப்பையே அவங்க தேவைப்படும்போது யூஸ் இல்ல, வெறும் காகித புலின்னு விமர்சிச்சாரு. கடைசியா மீடியா மேல ஒரு அட்டாக். அவரோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள். எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? சூப்பரா செஞ்சீங்க பிரசிடென்ட்னு சொல்லிட்டு உங்க நம்பகத்தன்மையை காப்பாத்திக்க வேண்டிதானே. இது புகழுக்கான தாகத்தையும் காட்டுது. சரி, இப்போ இந்த மொத்த சம்பவத்திலேருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இந்த திடீர் அமைதி, அதற்கப்புறம் நடந்த இந்த வார்த்தை போர், இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதிலேந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்கள் என்ன? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, சின்னதா தெரிகிற ப்ராக்ஸி வார் கூட பெரிய சூப்பர் பவர்ஸையும் ஆட்டி பார்க்க முடியும். 2, நேரடி ராணுவ பலத்தை விட சில சமயங்கள்ல பொருளாதார ரீதியான அழுத்தம் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும்.
3 களத்துல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஜெயித்த கதையை எப்படி சொல்றோங்கிறதும் ரொம்ப முக்கியம். கடைசியா உலகத்துல எங்கேயோ நடக்கிற அரசியலுக்கும் நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல் விலைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இது மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். இந்த 24 மணி நேரத்துல கிடைச்ச அமைதி நிஜமாவே ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா, இல்ல அடுத்து வரப்போற ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற தற்காலிக அமைதியா? இதற்கான பதவிய பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.